69வது எபிசோட் இப்பெல்லாம் எபிசோட்ல யாரை கட்டுறாங்கன்னா அது படத்தில் உள்ள சீனை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா திரும்பி ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மனசுல உள்ள ஃபீலிங்ஸை பத்தி உன்னால புரிஞ்சுக்க முடியுதான்னு சொல்லிட்டு ஆசினா கட்டிக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியும் சொல்லிட்டு இருக்கான் டொமரு. உடனே இந்த ரிங் எடுத்து காமிச்சோன்னு தூரத்துல இருந்து இவா பாத்துக்கிட்டு இருக்கா. சோச்சோ பார்த்துட்டு ஒரு மாதிரி சோகமாகறாவா. உடனே நீ எதுக்கு இது சோகமாகறேன்னு சொல்லிட்டு சாடா கேட்க அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்றா சோச்சோ. சொன்னது உனக்கு இன்னும் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சாரடா. ஆமான்னு சொல்ற சோச்சோ. ஏன்னா அவளை பார்த்து குண்டா இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. என்ன சோச்சோ வாழ்நாள்ல நீ இப்பெல்லாம் இருந்ததே கிடையாது, ஏன் இப்படி இருக்க, ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. எப்பவுமே கான்பிடண்டா இருப்ப, எப்பவுமே பொட்டேட்டோ சிப்ஸ் பத்தி பேசுவ, பாசிட்டிவா தான் இருப்ப, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா சாரடா. சொன்னது கரெக்ட் தான், நான் கியூட்டா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. சடனா சிரிக்காவா. ஆனா திரும்பி சோகமா பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாவா. எப்பவும் ஜப்பியாவும் கியூட்டாவும் இருக்கிறதோட ஸ்லிம்மா இருக்காதான் எப்பவுமே அழகா இருக்குன்னு சொல்றாவா. சோச்சோ இதுல இருந்து வெளியே வா, உன்னை பாக்க எனக்கு சோகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. அதுக்கப்புறம் பார்த்து அடுத்த சீனை கட்டுறாங்க. ஒன்னு டோமர் அடுத்த ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆஷினா இதான் கடைசி எபிசோட் போயிருவான்னு சொல்லிட்டு டோமரு இவ தான் உனக்கு கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா இதெல்லாம் பார்த்துட்டு ஆஷினா டென்ஷனா உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா சோச்சோ அங்க இருந்து நடந்து வரா. மிஸ் ஆசினா என்னை மன்னிச்சிருங்க, இந்தாங்க உங்க ட்ரெஸ் கொடுக்கா. பார்த்தா அது ஏகப்பட்ட தையல் போட்டு கையில கொடுக்கா. இதெல்லாம் போட முடியும்னு நினைச்சிருக்கேன், இதை பாக்கி அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. அந்த சீன்ல என்ன மாதிரி டைரக்டர் சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆசினா நீ இந்த கிளிஃப்ல இருந்து மேல இருந்து கீழே விழுந்துருவ, நீ இறந்துருவ, அந்த மாதிரி தான் நம்ம எண்டை கொண்டு போறோம் சொல்லிட்டு இருக்கான் டைரக்டர். எதுக்கு எண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணது கூடாது, நான் டொமரு வாழ்க்கையை காப்பாத்துறேன், அவனை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காவா. அதெல்லாம் செட் ஆகும் சொல்லிட்டு இருக்கான் டொமரு. ஒன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா, ஒருத்தர் லைஃபை ஈஸியா கொள்ள நினைக்கல, அவளும் நல்லாவே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த மாதிரி எண்டு யாருமே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு டொமர் சொல்லிட்டு இருக்கான். எப்பவுமே ஒரு எண்டுல ஹீரோயின் சாகுற மாதிரி இருந்து ஒரு ஹீரோ இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா உண்மையில எண்டு நல்லா இருக்கும், ஃபேன்ஸுக்கு அது பிடிக்கும்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே டேரக்டர்னு சொல்லிட்டு டேரக்டர் கேட்கான். டேரக்டரும் ஆமான்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா கென்னின் எல்லாத்தையும் காட்டுறாங்க. பார்த்தா அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்க் மனுஷன் வருவானா வரமாட்டானு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச வரமாட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா கிட்டன் லீஃப் செக்யூரிட்டி நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதெல்லாம் வரமாட்டான்னு நினைக்க சொல்லியிருக்காங்க ஈனோஜின். சாரடா சொல்றான் நம்ம கார்டை மட்டும் டவுன் பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே இவங்க பயந்துகிட்டே இருக்காங்க. ஆசினா மட்டும் பார்த்துட்டா நம்மள ஏதாச்சும் வேலை ஆகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு பாக்காங்க. சடனா பார்த்தா சோச்சோ விட்ட இருந்து கத்துதா, ஒழுங்கு மரியாதை போய் வாட்டர் எடுத்துருவான், தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. ஈனோஜின் சொல்லிட்டு இருக்கா இந்த ப்ரொடக்ஷன்ல இருந்து வெளியே போறனால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காலும் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சடனா ஏதோ ஒரு பாம் மாதிரி உள்ள விழுது, என்னன்னு சொல்லிட்டு கூர்ந்து பாக்குறாங்க. பார்த்தா ஃபிளாஷ் பாம். ஃபிளாஷ் ஆன அப்புறம் அந்த இடமே பிரைட் ஆயிருச்சு. சடனா பார்த்து இந்த மாஸ்க் போட்ட மனுஷன் டொமரோ கடத்திட்டான். டேய் இந்த தாண்டா இருக்கேன், எஸ்கேப் ஆக கூட சொல்லிட்டு வேகமா போறாங்க. சடனா பார்த்தா கொணமரு போக இன்னொரு ஷேட கொண முன்னாடி இறக்கிட்டு விட்டாங்க. அவன் சொல்றான் அந்த டொமரு பையன் வேணும்னா என்கிட்ட காசை கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். அவன் கொணமர்ட்ட உனக்கு கொணமர் டென்ஷன்ல ஒரு வெட்டுறான். பார்த்தா ஷேட கொணே உடையுது. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கடை அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கான் துரத்திக்கிட்டு. சோச்சோ அவனை லாக் பண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா சோச்சவே அந்த பக்கத்துல இல்ல, இவ எங்க தான் போனான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா உண்மையிலே தண்ணி எங்க போயிட்டா. பார்த்தா அவனை ஃபாலோ பண்ணி ஒரு திசைக்கா போறாங்க. பார்த்தா அவன் ஸ்ட்ரைட்டா காட்டுக்குள்ள குச்சி வேகமா போறான். பார்த்தா இவங்களும் துரத்திட்டு போறாங்க. பார்த்தா ஒரு வழியா மீட் செய்ய வந்துட்டான். பார்த்தா அவன் எங்க போனான்னு தெரியல, எங்கேயோ மறைஞ்சு போயிட்டான். சொல்லிட்டு இருக்கான் இதுல ஏதோ எனக்கு சரிப்பட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கொண்டாம கேட்டுட்டு இருக்கான். அவனோட மோட்டிவ் பணம் தானா, எதுக்கு எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பலாம் சொல்லிட்டு சிக்கடாய் கேட்கான். சொல்றான் ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், அப்படி கொலை மிரட்டல் விட்டா அவனுக்கு செக்யூரிட்டி இன்க்ரீஸ் ஆகும், அது அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். பாருட்டோ நீங்க நல்லா அனாலிசிஸ் பண்றீங்கன்னு சொல்றான் கொனகமரு. ஈனோஜினும் மோகியும் வராங்க. டே அவனுக்கு எந்த டைரக்ஷனுமே இல்லன்னு சொல்லிட்டு உடனே பாருட்டோ சொல்றான் அவன் அவ்வளவு வேகமாடா ஓடுறான்னு சொல்லிட்டு. இப்போ இங்க சோச்சோ கட்டுறாங்க. பார்த்து தண்ணி பாட்டில் எடுத்து கொடுத்துருக்கா. பார்த்தா ஆஷினா ஒரு மாதிரி சோகமா இருக்கா. சோச்சோ வேகமா போறா. டொமரு என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காவா. அவனை கடத்திட்டு போயிட்டாங்க, அவன் இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. ரெண்டு சென்சே இருந்துமா காப்பாற்ற முடியல, என்னடா சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா சோச்சோ. சரி கொனகமர் சென்சி எங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. கொனகமர் சென்சி லார்ட் சவுண்ட் ரிப்போர்ட் பண்ண போயிட்டாரு, இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸா இருக்குன்னு சொல்லிட்டு. உன்னை ஆசினா சொல்றா யாருமே கோவப்படாதீங்க, இந்த இடத்துல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா திரும்பி ஒரு பேப்பரை போட்டு போயிருந்திருக்கான். உங்களுக்கு டொமரு மட்டும் வேணும்னா அவன் உயிரோட இருக்கணும்னா 20 மில்லியன் ரியோ கொடுத்துட்டு போங்க எக்ஸ்சேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு போட்டுருக்கானுங்க. உன்னை வாசிக்க ஆரம்பிக்கான் பாருட்டோ. ப்ரொடக்ஷன் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. அதுல அப்படி என்ன போட்டுருக்காங்கன்னா ஆஷினாவை கொடுத்துட்டு இவனை காப்பாத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காதுல. ப்ரொடக்ஷன்காரன் தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். என்னடா இப்படி ஆயிருச்சு, ஆஷினா மட்டும் இன்ஜூரி ஆயிட்டுனா திரும்பி கதையாயிருமேன்னு சொல்லிட்டு. உன்னை சோச்சா சொல்றா கவலைப்படாதீங்க, நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுவை போட்டு நான் போய் மாத்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காவா. யாரு போக வேண்டாம், இன்னும் போனீங்கன்னா ஏகப்பட்ட ரிஸ்க் தான் வரும்னு சொல்லிட்டு இருக்கா ஆஷினா. நானே போறேன், நான் போய் டொமரோவை போய் காப்பாத்துறேன், நான் ஒரு ஆக்ட்ரஸ், இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆளே கிடையாது சொல்லிட்டு இருக்காவா. ரெண்டு பேரும் ப்ரொடக்ஷன்ல உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன்காரர் ஒரு மாதிரி தலை தொங்கப்படுத்தாரு. கவலைப்படாதீங்க நாங்க ஈஸியா போய் எல்லாத்தையும் வேலையை முடிச்சு வந்துடும் சொல்ற ஆஷினா. இன்னே போகணுங்க நான் இறங்குறேன்னு சொல்றாவா. ஒன்னு பட்ட சொல்றா மோகி சென்சி எதுக்கு கவலைப்படுறீங்க, அவங்கள சுத்தி நம்ம இருக்க போறோம், நம்ம இருக்கனால அவங்களுக்கு எது கவலையே கிடையாது, நம்ம அசால்ட்டா அவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இருக்கான் பட்டோ. உன்னை மோகியும் ஓகேன்னு சொல்றா, ஆனா எங்களோட கண்டிஷனுக்கு ஏத்தபடி தான் நீங்க போகணும்னு சொல்றாவா. உன்னை ஆஷினாவும் சரின்னு சொல்றா. அப்புறம் பார்த்தா மக்கள் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க டொமருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை ஆஷினா ஸ்ட்ரைட்டா போய் இந்த ரிப்போர்ட்டர் எல்லாம் போய் பேச ஆரம்பிச்சிட்டா. யாரு கவலைப்படாதீங்க, இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனை எப்படி முடிச்சு நானே உங்களோட டேரக்டர் எல்லா பதிலையும் சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ப்ரொடக்ஷன்காரன் சொல்றான் இந்த ப்ரொடக்ஷன் கண்டி அவ எந்த எல்லைக்கு போவா சொல்லிட்டு டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மேப்பை விரிக்கிறாங்க. மேப்பை விரிச்சு பிளான் பண்றாங்க, நம்ம மாச காமிச்சு அவரை காப்பாத்தி கூட்டு வரன்னு சொல்லிட்டு. உன்னை சிக்கடை சொல்லிட்டு இருக்கான். சோச்சோ உன்னே நினைச்சதான் எனக்கு பாவமா இருக்கு, இந்த ஃபார்ம்ல இருந்து உன்னால டொமரோ எல்லாம் காப்பாற்ற முடியாது, நீ கொஞ்சம் சீரியஸ் ஆகு, நீ எப்பவும் போல ஜப்பியா மாறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. டேய் இப்ப அதெல்லாம் விஷயமே கிடையாது சொல்லிட்டு சோச்சோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அதான் விஷயம், நீ மட்டும் சீரியஸா இல்லாம இருக்க போய் தான் போன வாட்டி அவன் தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு. பழைய ஆள்லாம் இப்ப கிடையாது, இப்ப நான் ஆளே வேறன்னு சொல்லிட்டு இருக்கா சோச்சோ. இதெல்லாம் கட்டு சிக்கடா ஈனோஜிலாம் டென்ஷன் ஆயிட்டானுங்க. சடனா சாடா அவரோட சிப்ஸை கொடுக்க, இந்த சிப்ஸை சாப்பிட்டு நார்மலாகும் சொல்லிட்டு இருக்காவா.
இருக்காவா. நீ எப்பவும் போல கான்சோமே ஃபிளேவர்டு சாப்பிடு, இல்ல அந்த ஃபிளேவர்டு தான் இதுன்னு சொல்லிட்டு இருக்கா சாரடா. சாப்பிடுற நேரம் கிடையாது சொல்லி சோச்சோ சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஆளாளுக்கு சோச்சோட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. யாருமே என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன்ல அங்க இருந்து போய்கிட்டே இருக்காவா. நான் மீட்சிக்கு மட்டும் சோச்சோவே அப்படி பாத்துக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பதில் சொல்லுனே தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நின்னுகிட்டு இருக்க அந்த எதிரி வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ரொடக்ஷன்காரங்க எல்லாம் கீழே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கென்னி மட்டும் சுத்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே தயாரா தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்பனாலும் வரவங்க எல்லாரும் தயாரா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி சோச்சோ பேசிக்கிட்டு இருக்கா. உன்னை சாடா சொல்றா, ஏன் சோச்சோ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப எஜ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. நான் எப்பவும் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி சோச்சோ சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை சாடா ஒரு மாதிரி சோகமாயிட்டா. நான் பார்த்தா மீட்சிக்கு சிப்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சா சோச்சோட்ட. எப்பவுமே ஒரு சிப்ஸுக்கு வந்து அழகு வந்து கான்சூமர் ஃபிளேவர்டோ லைட் சால்ட்டோ கிடையாது. என்னைக்குமே ஒரு சிப்ஸுக்கு அழகு என்னன்னா அந்த சிப்ஸ் வந்து நல்ல பதமா இருந்தா மட்டும் தான் அந்த சிப்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான்டா பேச ஆரம்பிச்சு கேட்டுட்டு இருக்காவா. நீ என்ன யோசிக்கிறியோ அது முக்கியம் கிடையாது, உன் மனசுல எது இருக்கோ அதான் முக்கியம், நம்ம மிஷன் சக்சஸ் ஆகிறதா முக்கியம் சொல்லிட்டு இருக்காங்க. சிப்ஸை குவாலிட்டியா கிரியேட் பண்ணா மட்டும்தான் ஒரு ஃபிளேவரே உருவாக்க முடியும். கரெக்டா கரெக்ட் இல்லையான்னு சொல்லி மீட்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சிப்ஸ் மட்டும் ரொம்ப பதத்து போய் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த சிப்ஸோட டேஸ்டே மாறிடும். கரெக்ட் தானே இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சொன்னோன்னே சாடாவை பார்க்க சோச்சோ பார்த்தா சோச்சோவை பார்த்துட்டு சாடா ஒரு மாதிரி சோகமா இருக்கா. சிப்ஸ் நல்லா இருக்குமா, புது சிப்ஸ் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு அடுத்து கட்டுறாங்க. பார்த்தா டொமரோ கடத்திட்டு அந்த வில்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஆஷினா நீ எதுக்கு இங்க வந்த, சரி எனக்கு ரொம்ப நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம படத்துல உள்ள லாஸ்ட் சீன் மாதிரியே இருக்காது, பார்த்தா தெரியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. உன்னை ஆஷினா சொல்லிட்டு இருக்கா, நம்ம படத்துல வர சீன் மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ என்ன சொன்ன, நான் சாகர மாதிரி எண்டிங் வரணும்னு சொன்னேன். ஆனா நான் என்ன சொன்னேன், உனக்கு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி எண்டிங் வரணும்னு சொன்னேன். கடைசியில போன நான் ப்ரொடெக்ட் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆஷினா. சடனா அந்த பணத்தை கீழே வைக்க அவ பின்னாடி போறாவா. நான் தான் வந்துட்டு டொமரோ போடுன்னு சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா டொமரோ விட்டான் டொமரோ பின்னாடி வந்து நின்று இருக்கா. ரொம்ப நன்றி ஆஷினா சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க இருந்து கிளம்பு சொல்லிட்டு இருக்காவா. நீ இருக்கீல நான் எப்படி போகணும்னு சொல்லிட்டு இருக்கா டொமரோ. இது படத்துல வர சீன் மாதிரிலாம் கிடையாது, உண்மையான விஷயம், நீ தப்பிச்சு போ, நான் இதை பார்த்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காவா. சரி எனக்கு புரியும் சொல்லிட்டு பார்த்தா மலையில இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா கொஞ்சம் விட்டா மலையில இருந்து கீழே விழுந்துரும், தடிக்கு உள்ள ஆரம்பிச்சிட்டான். ஆஷினா நக்கலா சிரிக்கா, இவம்லாம் ஹீரோன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காவா. பார்த்தா அந்த வில்ல வந்து பணத்தை தூக்கி ஆஷினாட்ட கொடுக்கான். என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த பணத்தை எடுத்து நீங்க தப்பிச்சு போ, நீ இதை ஏன்ட்ட கொடுத்தா ஏமால சந்தேகம் வந்து சொல்லிட்டு இருக்காவா. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நான் யாருன்னு காமிச்சிட்டு பார்த்து இது எல்லா பிளானுமே ஆஷினா பிளான் தான், இனிமேல் நான் தான் இங்க மாசா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவா. அட இதுதான் விஷயம்னு சொல்லிட்டு வில்லன் பேசுறான். பார்த்தா வில்லனே கிடையாது கொனகமாரு. நீ ஏன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்க ஆஷினா, உன்னோட பார்ட்னர் எல்லாம் ஆல்ரெடி நான் கேப்சர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க கொனகமாரு. ஆனா அவன் கடைசி வரை வந்து உன்னோட பேரை சொல்லவே இல்லை. அதனால டைரக்டா நாங்க தான் களத்துல இறங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு வழியே இல்லை, இங்க வந்தா மட்டும் தான் யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னு எங்களுக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கா கொனகமாரு. பார்த்து சோச்சா கத்திக்கிட்டு இருக்கா. கொனகமாரு சென்ஸ் இதெல்லாம் உங்க வேலை தானா, என்கிட்ட இது சொல்ல கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை சிக்கடை சொல்றான். டொமரோவை கடத்தின நேரத்தில் நீ அந்த இடத்துல இல்லவே இல்லை, ஆனா நாங்க ட்ராக் பண்ணி ஆல்ரெடி அவனை வந்து புடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பர்ட்டோ சிக்கடை ஈனோஜின்லாம் உன்னை பர்ட்டோ சொல்லிட்டு இருக்கான். ஆஷினா தான் இதை பண்ணுவோம் நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை சாடா சொல்றா, அவளோட பாப்புலாரிட்டி வரதுக்காண்டி இந்த மாதிரி வேலை பார்த்திருக்கா, அவளை பார்க்கவே பாவமா இருக்கும் சொல்லிட்டு இருக்கா சாரடா. பார்த்தா ஆஷினா அப்படி மிரளுதா, இப்பெல்லாம் நடந்திருக்கே கூடாது, நான் ரொம்ப பாப்புலரானும் ப்ரொடக்ஷன்ல வந்து என்னோட பேர் நல்லா வளர்ந்து வரதா நினைச்சேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆஷினா. கொனமர சொல்லிட்டு இருக்கான், ஒரு படத்துல ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி தான் லைஃப் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி ஆகணும், அதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆஷினா. அந்த ப்ரொடக்ஷன்ல வந்து விலக போக விரும்பவே இல்லை, அதனாலதான் நான் இப்பெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காவா. இன்சிடென்ட்க்கு அப்புறம் நான் திரும்பி நார்மலா இருக்க முடியாது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒரு மாதிரி சோகமாகறாவா. ஒரு நாள் நீ செஞ்ச தப்புக்கு வந்து நீ உணர்ந்துருவா, அதெல்லாம் கவலைப்படாம சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து என்னோட ஃபெயிலியர் நினைச்சியா, இதுல என்னோட ஃபெயிலியரே கிடையாது சொல்லிருக்கா. சடனா பார்த்தா கையில பேப்பர் பம் வச்சிருக்காவா. நடக்கும் எனக்கு தெரியாது சார், ஆனா எல்லாத்துக்கும் நான் தயாரா தான் வந்து சொல்லிட்டு பேப்பர் பம் வந்து போட்டு வெடிக்க வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஒண்ணு கொனகமர் கையில அடிக்க அடிச்சோன்னு பேப்பர் பம் கீழே விழுது, இருந்தாலும் வெடிச்சு செதறது. பார்த்தா கொனகமர் அவளை காப்பாத்தி கூட்டு போய்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் டொமரு ஒரு மேல இருந்து கீழே விழுந்துட்டான். பார்த்தா குறுக்கு உடஞ்சிருச்சு. ஸ்ட்ரைட்டா டொமரு போய் அட்டாக் உள்ள போகுது. பார்த்தா அதுக்குள்ள வந்து மட்வால் ஜுட்ஸ் விட்டு மோகி எல்லாத்தையும் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பர்ட் வர அனகத்துல ஒடிஞ்சிட்டு இருக்கான். எல்லா கலையும் கேல் பம் வர வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சாடா வர அவளோட ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி எல்லா கலையும் லாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் யாராச்சும் காப்பாத்து சொல்லிட்டு டொமரு கீழே கிடக்க குறுக்குல அடிபட்டு கிடக்கு. உன்ன சோச்சோ ஒரு பக்கம் வேகமா போய்கிட்டு இருக்கா. டொமரு காப்பாத்த என் வாழ்நாள்ல எனக்கு ஒருத்தன் படம் போகணும்னா இந்த மீட்சிக்கு மட்டும் தான்டா. அது பொட்டேட்டோ சிப்ஸ் பத்தி சொல்லிட்டு இருக்காவா. என்ன யாருன்னு பார்க்க போறீங்க, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒரு பெரிய கல்லே வந்து டொமர் மேல உள்ள போகுது. என்னடா இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏன்ட்ட விடுங்க நான் பாத்துக்கணும் சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா அந்த மோதிரத்தை கீழே வைக்காவா. கேட்ட ரிங்கு இதானா, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ விட்டுறாதான் சொல்லிட்டு இருக்காவா. சடனா பார்த்தா திரும்பி சப்பியா மாறுதா. அந்த குண்டான பொண்ணு நீ தானு சொல்லிட்டு டொமர் பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா பார்சல் எக்ஸ்பென்ட் ஜுட்ஸோ போட்டு கல்ல உடைச்சு 2 துண்டாக்கிட்டாவா. இதுதான் நான் நினைச்ச சோச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லாருமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரிஜினல் சோச்சோ வந்தோன்னு ஒன்னு டொமர் பக்கம் இதுதான் அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தா ஆஷினா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருச்சு. வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஒன்னு கொனகமர் சொல்லிட்டு இருக்கான், வெளியே என்ன நடக்கல அதெல்லாம் கண்டுக்கிடாத, உன் மனசுக்குள்ள எது இருக்கோ அதான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் கொனகமர். அரெஸ்ட் பண்ணி அவளை கூட்டு போயிட்டாங்க. பாடா ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா சோச்சோ மட்டும் அழகானோம். உன்னை இருந்து சொல்லிட்டு இருக்க அந்த டொமரு பையனுக்கு வர சப்பியான கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்காது, என்ன நடக்க போது சொல்லிட்டு பேசிட்டு உன்னை எட்டி பாக்குறாங்க 5 பேரும். பார்த்தா சோச்சோட தான் வந்து டொமரு பேசிட்டு இருக்கான். அடே நீ தான் அந்த ரியலான உமனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அதுல இப்போ உனக்கு என்ன வேணும், நான் தான் அந்த உண்மையான பொண்ணு, இப்ப அதுக்கு என்ன வேணும்னு சொல்லி கத்திட்டு இருக்கா சோச்சோ. என் வாழ்நாள்ல உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ குண்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு இதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா சடனா வந்து சொல்லிட்டு இருக்கா, என் வாழ்நாள்ல எனக்கு யாரெல்லாம் பிடிக்கும் அவங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் கொடுக்கேன், இதை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே ரிங் எடுத்து கொடுக்கான். இந்த ரிங் எடுத்து நம்ம 2 கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு இருக்கான். உன் கூட இருந்து வேற எதையும் யோசிக்க விரும்பல, நான் காலம் முழுக்காவே ஃப்ரீயாவே இருக்க போறேன், அதனால இப்படி இருந்து சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காவா. பார்த்தா அவ வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா. ஆனா பார்த்தா பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து மீட்சி கிட்ட கொடுக்கா. மீட்சி கிட்ட கொடுத்தனே அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் எதை நினைச்சேன் அது நல்லபடியா நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பட ஒரு வழியா மிஷினை முடிச்சு சொல்லிட்டு சாடா கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சுட்டு மீட்சிக்கு ஒரு லேப்ல இருக்கான். பார்த்தா அது ஒராச்சி மரம் லேப். பார்த்தா எடுத்து சாப்பிட்டு இருக்கான். பார்த்தா ஒராச்சி மரம் வரான். என்னைக்கிட்ட அதை சாப்பிடலாம் ஆரம்பிச்சு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் மனநிலை மாறிடுச்சோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒராச்சி மரம் சிப்ஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. ஆமா நீ என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டில, நான் அம்மாவா அப்பாவான்னு சொல்லிட்டு கேட்டிலான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்க ஒராச்சி மரம். இப்போ எனக்கு அதெல்லாம் முக்கியம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இதுவே நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். எதுவும் நீங்க பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த சீனை கட்டுறாங்க. பார்த்தா சோச்சோவும் சோஜி நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கா காரி. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காதீங்க. See you, bye.